சி ஜோசப் விஜய் எனும் நான் என்று தாவேக தலைவர் விஜய் சொல்லும் போதை கேட்க ஒட்டுமொத்த தமிழ்நாடே காத்திருந்த தருணம் அரங்கேறி விட்டது. மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் தேர்தல் களத்தில் தனிநபராக களம் கண்டு சாதித்து தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் விஜய். திரையுலகில் தொடங்கி ஆட்சி கட்டில் அமர்ந்தவரை ஜோசப் விஜய் கடந்து வந்த பாதை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. 33 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் திரையுலகில் அறிமுகமான விஜய் அரசியலில் தனது முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று ஒட்டுமொத்த நாட்டையே திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் தலைமகனாக பொறுப்பேற்ற காட்சிதான் இது. சி ஜோசப் விஜய் எனும் நான் திரையில் சுறுசுறுப்பு, நேரில் அமைதி, அரசியல் மேடைகளில் கர்ஜிப்பு என பல்வேறு முகங்களை கொண்ட விஜயின் பயணம் சாதாரணமானதல்ல. தந்தை S.A. சந்திரசேகர் படங்களை இயக்க ஆரம்பித்த போது விஜய்க்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய வயதுதான். நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் விஜய். ஆரம்பகால திரைப்படங்களில் இவரது தோற்றத்தை சில பத்திரிகைகள் கிண்டல் செய்தன. உருவ கேலிகளையும் கடுமையான விமர்சனங்களையும் சந்தித்தாலும் தனது விடாமுயற்சியால் 1996 பூவே உனக்காக படத்தின் மூலம் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானார் விஜய். அடுத்த சில ஆண்டுகளில் காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துள்ளும் என தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத ரொமான்டிக் ஹீரோவாக வலம் வந்தார். திருமலை, கில்லி, மதுரை, திருப்பாச்சி, சிவகாசி, கத்தி, துப்பாக்கி, தெறி போன்ற படங்கள் விஜயை மாஸ் ஆக்ஷன் ஹீரோவாக மாற்றியது. பூவே உனக்காக தொடங்கி இன்று வரை இவர் கட்டமைத்த பிம்பம் வெறும் திரையோடு நின்றுவிடவில்லை. அது இளைஞர்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளின் இதயங்களில் ஒரு குடும்ப உறுப்பினராகவே அவரை அமர வைத்திருக்கிறது. திரைப்பயணத்தினிடையே இலங்கை பிரச்சினை, ஸ்டெர்லைட் போராட்டம், நீட் எதிர்ப்பு, கேரளாவில் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்புதல் போன்ற சமுதாய பிரச்சினைகள் பக்கமும் விஜயின் பார்வை இருந்தது. மக்கள் பணியாற்றுவதற்காக 2009 ஜூலையில் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அமைப்பு துவங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பிலும் 12ஆம் வகுப்பிலும் நல்ல மதிப்பெண் பெற்றவர்களுக்கு விஜய் விருதுகளை வழங்கினார். பிப்ரவரி 2, 2024 அன்று நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினார். சினிமா துறையிலிருந்து விலகி முழு நேர அரசியலில் கவனம் செலுத்தினார். விக்கிரவாண்டியில் கட்சியின் முதல் மாநாட்டை கூட்டினார் விஜய். இந்த மாநாட்டிற்கு வந்த கூட்டம் தமிழ்நாட்டின் பல அரசியல் கட்சிகளையும் திரும்பி பார்க்க வைத்தது. இதில் கரும்புள்ளியாக கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த அவரது கூட்டத்தில் 41 பேர் பலியான சம்பவம் அமைந்தது. இருப்பினும் விஜயின் கட்சி மாநாடுகள், சாலை வலங்கள் எல்லாவற்றிலும் திரண்ட மக்கள் கூட்டம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கட்சிகளை அதிர வைத்தன. புரட்சித் தலைவருக்கு பிறகு தமிழகம் கண்டிராத ஒரு மாபெரும் மக்கள் கூட்டத்தை திரட்டி காட்டினார் விஜய். ஆட்சி மீதான அதிருப்தி மற்றும் மாற்றம் வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால தேடலுக்கு ஒரு நம்பிக்கையாக தன்னை முன்வைத்தார் விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கியது. விஜயின் அரசியல் வாழ்வில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தேர்தலை அவர் எப்படி சந்திக்கப் போகிறார் என்பதில்தான் அவருடைய அரசியல் எதிர்காலம் அடங்கியிருந்தது. ஆட்சியில் பங்கு என்று அறிவித்தாலும் விஜய் எதிர்பார்த்தபடி திமுக, அதிமுக கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் தாவேகாவுடன் கூட்டணிக்கு தயாராக இல்லை. சற்றும் மனம் தளராத விஜய் தனி நபராக தேர்தல் களத்தில் குதித்தார். ஆளும் திமுகவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை அடுக்கி நேரடி சவால் விட்ட அவருடைய பிரச்சாரம் தனி கவனம் பெற்றது. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், நம்ம ஆட்சிதான் என்ற விஜயின் முழக்கத்திற்கு அமோக ஆதரவு கிடைத்தது. அதிமுக, திமுக என்ற 2 பெரும் ஜாம்பவான்களின் அரசியல் வியூகங்கள் மற்றும் ஆளும் கட்சியின் தடைகள், அணில் குஞ்சுகள், தற்குறிகள் என்ற விமர்சனங்களை எல்லாம் கடந்து நின்றது விஜயின் மன உறுதி. தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகள் வேறு மாதிரி முடிவுகளை கூறினாலும் மாற்றம் தேவை என்பதை அமைதி புரட்சி மூலம் தேர்தல் நாளன்று வாக்காளர்கள் நிரூபித்தனர். 108 இடங்களை பிடித்தாலும் வெற்றிக்கு தேவையான இடங்களை பெற முடியாதது பெரும் குறையாக அமைந்தது. தேர்தலுக்கு முன் தாவேகாவுக்கு தாவ முயற்சி செய்த காங்கிரஸ்
தேர்தலுக்கு பின்னர் திமுகவிடம் சொல்லாமல் கொள்ளாமல் விட்டால் போதும் என முதல் ஆளாக விஜய் பக்கம் சாய்ந்தது. கூடவே இடதுசாரிகள், விசிக, IUML கட்சிகள் ஆதரவு தெரிவிக்க ஆளுநரின் பல்வேறு சித்து விளையாட்டுகளுக்கு இடையே விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இதன் மூலம் தமிழக அரசியலில் புதிய சகாப்தத்தை துவக்கியுள்ளார் விஜய்.